தளபதி விஜயோடைய தாவேகா கட்சி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ரஜினிகாந்த் மு.க. ஸ்டாலினோட வீட்டுக்கு போனதா தாவேகா தொண்டர்கள் சோசியல் மீடியால பரவலா பேசிட்டு வராங்க. நடந்து முடிஞ்ச இந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜயோடைய தாவேகா கட்சி யாருமே எதிர்பார்க்காத விதமா மிகப்பெரிய ஒரு தனிப்பெரும்பான்மையோட 108 இடங்களை வின் பண்ணிருக்காங்க. ஆனா இதை விட யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, கொளத்தூர்ல போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் போட்டியிட்ட தொகுதியிலே எம்எல்ஏ சீட்டு கூட பெறாம தாவேகா வேட்பாளர் திரு வி.எஸ். பாபு அவர்கள் 8000 வாக்கு வித்தியாசத்துல அவரை தோற்கடிச்சிருக்கிறாரு. இந்த விஷயம் எல்லாமே திமுக தொண்டர்களை மிகவும் ஒரு கடுமையான ஒரு சோகத்துல ஆழ்த்துச்சு. இந்த நிலையில தமிழ் சினிமா சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் அவரோட வீட்டுக்கு போய் அவரை சந்திச்சிருக்கிறாரு. இதை பார்த்த பல தாவேகா தொண்டர்கள் சோசியல் மீடியால தாவேகா கட்சி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ரஜினிகாந்த் மு.க. ஸ்டாலின் அவர் போய் சந்திச்சு பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால பரவலா பேசிட்டு வராங்க. அவங்க சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா கடந்த 2 நாளா சோசியல் மீடியா ஃபுல்லாவும் சரி தமிழ்நாடு முழுக்கவும் சரி பரவலா பேசப்படுற விஷயம் என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் பாத்தீங்கன்னா கூட்டணி வைக்கிற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பரபரப்பான பேச்சு ஒண்ணு போயிட்டு இருந்தது. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, திமுக அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்ததான் அதிமுக சார்பில் ரஜினிகாந்த் அவர்கள் மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருக்கிறதாவும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ரஜினிகாந்த் அவர்களும் மு.க. ஸ்டாலினும் பாத்தீங்கன்னா 40 வருட நண்பர்கள். ஸ்டாலின் அவர்கள் எலெக்ஷன்ல தோத்ததுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் ரஜினி அவர்கள் மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அங்க போன அவரு ஸ்டாலின் கிட்ட, நீங்க ஜெயிச்ச நேரங்கள்ல மட்டும் உங்க கூட இருக்க மாட்டேன், கஷ்டகாலங்களையும் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி தெளிவா ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. அதே போல ரஜினிகாந்த் அவர்கள் வெளிப்படையா தனிப்பட்ட நபரா விஜய் அவர்களையோ அல்லது தாவேகா கட்சியோ அவர் விமர்சிச்சது இல்ல. இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்கள் தாவேகா கட்சி ஆரம்பிச்சப்போ முதல்ல வாழ்த்து தெரிவிச்சதே ரஜினிகாந்த் தான். தாவேகாவோட ஒரு முக்கிய பிரமுகரான ஆதவ் அர்ஜுனா ரஜினிகாந்தை பத்தி தவறா பேசியப்போ கூட விஜய் அவர்களை பத்தி ஒரு வார்த்தை கூட அவர் தவறா பேசல. இப்ப சமீபத்துல தாவேகா தேர்தலில் ஜெயிச்சப்போ கூட ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. இதை வச்சு பார்க்கும்போது தாவேகா தொண்டர்கள் சொல்ற மாதிரி ரஜினி அவர்களுக்கு தாவேகா மேலேயே விஜய் மேலேயே எந்த விதமான வெறுப்பும் கிடையாது. இவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு எல்லாமே அடிப்படை ஆதாரங்கள் கூட இல்லை அப்படிங்கறதா நிதர்சன உண்மை. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.